ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி லான்ச் பண்ண ஆன்லைன் கோர்சஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இந்த ஆன்லைன் கோர்ஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் சொல்லியிருந்தோம். இப்போ நிறையா டவுட்ஸ் ஆன்லைன் ஃபில் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வந்தது. அதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கொடுத்த சர்க்குலர் படி 9/8/2023 14/8/2023 வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். 2021-22 ஜாயின் பண்ணி ஆன்லைன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 22-23 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி சோயல் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இன்னும் எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணலை. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த TNTEU ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாருங்கள். நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஆன்லைன் போர்ட்டலில் இந்த கோர்ஸை சைன் அப் பண்ணி கோர்ஸை நீங்கள் டேட்டா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கோர்சஸ் இருக்கும். ஸோ இந்த டெமோ பர்பஸ்க்கு நான் இது காமிக்கிறேன். ஆன் கோர்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா 2 கோர்சஸ் இருக்கும். ஒன்று டிஜிட்டல் எஜுகேஷன், ரெண்டாவது கோர்ஸ் லேர்னர் சைக்காலஜி. இந்த கோர்ஸில் இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு கோர்ஸ் காமிக்குது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி அதை பே பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணதுக்கப்புறம் திருப்பி பே அகைன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் எதில் வந்துடும் அப்படின்னா மை கோர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துடும். அப்போ இதில் போயிட்டு நீங்கள் டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீக்ஸ் கோர்ஸு. ஓகே, ஸோ அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 16/8/2023 கோர்ஸ் எண்ட் ஆகிறது 29/8/2023. எக்ஸாம் ஃபீஸ் 500 ஆல்ரெடி பெய்டு. ஸோ அண்டு ஜாயின்டு, இந்த இடத்துல ஜாயின்டு அப்படிங்கிறது வருது பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த செக்ஷனில் மை கோர்சஸில் போயிட்டு உங்கள் கோர்ஸ் இருக்கான்னு என்ஷோர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு கோர்ஸில். ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணால் போதும் 2 கோர்ஸில். ஓகே, ஸோ இப்போ அதனுடைய சிலபஸ் பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிஜிட்டல் எஜுகேஷனை பற்றி சிலபஸ் ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். யூனிட் 1ல் பேசிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி, எஜுகேஷன் டெக்னாலஜி மீனிங், கான்செப்ட், அப்ஜெக்டிவ், டைப்ஸ், யூசஸ் அண்ட் அப்ரோச்சஸ். ஸோ இது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எஜுகேஷனல் டெக்னாலஜியை பற்றி பேசிக்காக அந்த யூனிட்டில் இருக்குது. ரெண்டாவது யூனிட் ICT in education, concept of information and communication technology, ICT in education, roles, uses, advantages and challenges, ICT initiatives in Indian education. Third unitல basics of e-learning. The e-learning unitல concept and meaning of e-learning, features of e-learning, modes of e-learning, okay, and e-content, need and significance, e-content development, phases and steps. So இது இ-லேர்னிங்கில் 3வது யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடியது. யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் டிஜிட்டல் பெடகாகி, டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், கூகுள் ஃபார் எஜுகேஷன், விர்ச்சுவல் கான்ஃபரன்சிங் டூல்ஸ் லைக் கூகுள் மீட், ஜூம், சிஸ்கோ வெப்எக்ஸ், அதர் வெப் அண்ட் மொபைல் ஆப்ஸ் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங் அண்ட் கண்டக்ட் ஆஃப் டெஸ்ட். ஸோ இது 4th யூனிட்டில் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ். 5வது யூனிட்டில் ரிசோர்ஸஸ் அண்ட் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் எஜுகேஷன், e-resources, types, sources, open educational resources, social media in education, mobile learning, applications of artificial intelligence and virtual reality in education. ஸோ இது ரீசெண்ட் ட்ரெண்டில் அந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் 5th யூனிட்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது நல்ல சிலபஸ், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. யாரெல்லாம் டெக்னாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, டெக்னாலஜியை பற்றி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லேர்னர் சைக்காலஜி, ஓகே, லேர்னர் சைக்காலஜி கோர்ஸ் உள்ள சிலபஸை பார்க்கலாம். அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை சிலபஸ் பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேர்னர் சைக்காலஜியோடைய சிலபஸ் வரும். இதில் 5 யூனிட்ஸ். அது என்னென்ன யூனிட்ஸ் இருக்குங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் இன்ஸ்பிரேஷன், கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னர் பிஹேவியரல் சைக்காலஜி, இன்ஸ்பிரேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், inspiration in education, rewards and punishment, and factors influencing inspiration. So this is about unit 1. Okay, unit 2, attention and memory. ஸோ இதில் பாருங்கள், அட்டென்ஷன், மீனிங், டிஸ்ட்ராக்ஷன், இன்அட்டென்ஷன்,
divided attention, span of attention, factors influencing attention, memory, meaning storage systems, sensory memory, short-term memory, long-term memory, duration and functions of memory storage systems. ஸோ இது வந்து செகண்ட் யூனிட்ல கொடுத்துருக்கக்கூடியது. தேர்ட் யூனிட்ல லேர்னிங், meaning, nature, importance of learning for human excellence, methods, styles of learning, conditions of learning, factors affecting learning, principles of learning, learning and learner problems, suggestions for solving the learning difficulties, children with disabilities, understanding human behavior, disabilities, sensory impairment, cognitive disabilities and physical disabilities. ஸோ டிசேபிலிட்டிஸை பொறுத்து இந்த ஃபோர்த் யூனிட்டை கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது யூனிட்டு adjustment and mental health. Adjustment meaning adjustment as achievement and process, maladjustment, causes of maladjustment, mental health meaning problems of children, programs to improve mental health in schools, inclusive education. ஸோ இதுதான் வந்து இந்த லேர்னர் சைக்காலஜியில் கொடுத்துருக்கக்கூடிய 5 யூனிட்ஸ். ஓகே, யூனிட் நம்பர் 1 இன்ஸ்பிரேஷன், யூனிட் நம்பர் 2 அட்டென்ஷன் அண்ட் மெமரி, யூனிட் நம்பர் 3 லேர்னிங், யூனிட் நம்பர் 4 சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், யூனிட் நம்பர் 5 அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த யூனிட் உள்ள சிலபஸை நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி பிஎட்ல நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் படித்தது அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோர்ஸ் இந்த சிலபஸ் வந்து ஈஸி அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கோர்ஸுமே ஈஸியாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபைல், நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வந்து நேமோ யூஸ் நம்பரோ இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதா, பண்ணலாமா அப்படிங்கிற சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஒயிட் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரொஃபைல் அண்ட் எடிட் டாக்குமெண்ட் இருக்கும். பிரிண்ட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எடிட் பண்ண ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், சில பேர் சைன் மாறி இருக்குது, ஃபோட்டோ மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ சைன் வந்து திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டேட் ஆஃப் பர்த், நேம், ரிஜிஸ்டர் நம்பர், வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது எதிர்பார்க்குறோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டோன்ட் வரி அபவுட் தட். ஃபஸ்ட்டு கோர்சஸ், அந்த கோர்சஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி பே பண்ணுறீங்க. பே பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து ஜிமெயில் ஐடி, உங்களுடைய ஜிமெயிலுக்கு வந்து ரிசிப்ட் வந்து வந்துடும். ஓகே, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வராதுனாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது சரியாயிடும். சில பேர் வந்து பே பண்ணிவிட்டு அகெயின் பேங்கிறது வருது. ஸோ நீங்கள் வந்து திருப்பி பே பண்ணணும்னு தேவையில்லை. யூ நோ நீட் டு பே அகெயின். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோர்சஸ் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் கோர்ஸ் மை கோர்சஸ் செக்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பே பண்ணி, அந்த கோர்ஸ் வந்து மை கோர்சஸ் செக்ஷனில் வந்துடும். ஸோ இனிமேல் நீங்கள் மை கோர்சஸ் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய கோர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோடைய சிலபஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அசைன்மெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு சிபிடி டெஸ்ட், ஆன்லைன் மோட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் மோட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மை சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் யூ கேன் டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மை அசைன்மெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் டியூரேஷனில் உங்களுக்கு அசைன்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட் வந்து மை அசைன்மெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டு வரும். இப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, ரிஜிஸ்ட்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அசைன்மெண்ட் லிங்க் இதெல்லாம் வந்துடும், டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துடும், அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸை பற்றி என்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாக் அவுட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் பார்க்க வேண்டியது. 14th வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் அந்த 14th நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அந்த அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கோர்ஸ்க்கு ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.